இன்னும் இன்னும் நமக்கு வயிறு முட்டை சாப்பிட்டாலும் இலையில இன்னும் ஏதாவது இருக்கான்னு தேடும். இப்படி பார்க்க முடியாது, முடியாது. ஏசா சொல்றாரு, பாரு போதுமானது உண்டு. அப்ப இங்க என்ன மேட்டர் அப்படின்னா, ஏசா கடைசி வரை ஏசா தான், ஆனா யாக்கோபு இஸ்ரவேலாய் உருவாக்கப்படுகிறான். ஆமென். நம்ம லைஃப்ல செட் எத்தனை பேர் தெரியுமா லைஃப்ல செட்டில் ஆனதும் ஆண்டவரை விட்டுறாங்க. லைஃப்ல செட்டில் ஆயிடுச்சு. இப்ப மாச வருமானம் பரவாயில்ல, வீடும் ஓகே, ரைட்டு, பிள்ளைகள் படிப்பு, பிள்ளைகள் திரும்ப எல்லாம் செட்டில் ஆயாச்சு. இனி பழையது போல சோமண முடியல. எப்படி முடியும்? யாக்கோபு கொழுத்து போய் உதைக்கிறான்ல, கொழுப்பு ஏறிட்டல. ஆமென். பழையது போல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. வந்துல இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கும் போது, ஆமென். என்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக மட்டுமல்ல தேவன் என்னை தெரிந்தெடுத்தது, எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அப்ப நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, நான் அதே போல உருவாக்கப்பட முக்கியத்துவம் கொடுக்கணும். உன்னை நான் அழைத்து பூமியின் கடையாந்திரத்திலிருந்து எடுத்து வந்து, ஏன் அந்த இடத்துல உன்னை வச்சு பிளஸ் பண்ண தெரியாதா? அங்கிருந்து நான் எடுத்து கொண்டு வந்து பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதிய பாடலை நாவிலை தந்தது எதற்கு தெரியுமா? சும்மா இருந்து பாடிட்டு சொல்றதுக்கல்ல. அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உங்க இருதயத்துல கை வைங்க. ஆமென் சொல்லு. தெரிந்தெடுக்கப்பட்ட நிச்சயம் உள்ளவங்க, எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனக்குள்ளே அநேகருக்கான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான செய்தி. ரொம்ப முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மாற்று நான் உருவாக்கப்பட என்னை ஏன் ஆண்டவர் ஸ்ட்ரெங்தன் பண்றார்? ஆமென். வீட்டை விட்டு போகும்போது யாக்கோபோடு பேசி பலப்படுத்து. யாக்கோபே யாக்கோபே யாக்கோபு அடிக்கடி பயப்படாது, என்ன பயப்படாதே பயப்படாது யாக்கோபே. ஆண்டவர் பலப்பட தளர்ந்துடக்கூடாது. அவருடைய மனசுல என்ன இருக்கிறது தெரியுமா? யெஷூரன். ஆனா இப்போ யாக்கோபா தான் இருக்கிறான். யாக்கோபுன்னா யாருன்னு ஏசா கிட்ட கேட்டா சொல்லுவான், அவன் எத்தனை. யெஷூரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ரைட் ஒன், உத்தமன். எத்தனை உத்தமன் ஆக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். அவனை யாபோக் காட்டின் கரையில இஸ்ரவேலாய் மாற்றணும். கர்த்தருடைய திட்டமே பெரியது. அவன் யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்து உனக்குள் உன் சந்ததிக்குள்ளே. இன்னும் யாக்கோபுக்கு கல்யாணமே ஆகல. தேவனுடைய தீர்மானமும் தேவ திட்டம் என்பது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். எனவேதான் ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். அங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதானே? அப்படி விடல. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை குறித்த தெரிந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் ஒரு மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். நாளைக்கு அவரோடு கூட. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில வித்தியாசம் காணப்பட வேண்டும். கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் ரொம்ப வேதனையா எழுதுவார். இந்த கொரிந்து சபையை குறித்து சொல்ல வேண்டுமானால், யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை, கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற சபை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 7வது 6-7 வசனங்களை பாருங்கள். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எப்படி கொண்டு வந்தாரா? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9, 10 வசனங்களிலே அங்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ பாவம்னா அந்த அர்த்தம் 9, 10 வசனங்கள்ல நீங்க படிக்கும் போது தெரியும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இப்படிப்பட்டவங்க சுதந்திரிக்க மாட்டாங்க. இப்படிதான் இருந்தீங்க. ஆயினும் இயேசுவின் நாமத்தினாலே கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்க. நல்ல கவனிங்க, எப்பேற்பட்ட பாவியும் இயேசுவினிடத்தில் வந்தால் விடுதலை உண்டு. இந்த 9, 10 வசனங்களில் எவ்வளவு கொடூரமான பாவத்தை நடப்பிக்கிறவர்கள், எப்பேற்பட்ட பாவி, அப்படி இருந்து வந்தவங்க தான் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, யாதொரு வரத்திலையும் குறைவில்லை, யாதொரு வரத்திலையும் குறைவு கிடையாது. எப்போ எப்போ வருவீர் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. ஆனா பவுல் எழுதி முடிக்கும் போது என்ன சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 20, 21 வசனங்களிலே வேதனையோடு சொல்லுகிறார், ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல். அவருக்கு ஒரு பயம். அவர்தான் ஒரு தகப்பனாக இந்த கொரிந்து சபையை ரட்சிப்புக்குள்ள நடத்தினவர். அவருக்கு இப்ப என்ன பயம்னா, நான் ஒருவேளை வரும்போது என் மனசுல நான் வச்சிருக்கிறேன் பாரு உங்களை ஒண்ணு, அப்படி நீங்க இல்லாம போயிருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் வந்து பார்க்கும்போது ஐயோ நான் நினைச்சது ஒண்ணு, இவங்க இருக்கிறது வேற ஒண்ணா இருக்குது, அப்படி இருக்குமோ என்று எனக்கு பயமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று எனக்கு பயமா இருக்கு. அடுத்த வார்த்தை, மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். எனக்கு வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா எனக்கு பயமா இருக்கு. முன்னாடி நீங்க காரியத்தெல்லாம் நடப்பிச்சு வந்தீங்க, ஆண்டவர்ட்ட வந்தீங்க, கழுவப்பட்டு கிருபையை பெற்று சபையில இருக்கிறீங்க. ஆனா கழுவப்பட்ட பிறகு திருப்பியும் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா, நான் வரும்போது நீங்க பழைய பாவத்தை திரும்ப செய்றீங்கன்னா அந்த இடத்துல நான் தாழ்த்தப்படுவேன் அப்படிங்கிற. நம்மை மீட்டவர். இதுதான் எபிரேயர் 6வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரன் தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அதான் ரட்சிக்கப்பட்டுட்டோம்ல, இனி அந்த மாம்ச வைராக்கியம், மாம்ச கிரியை, அந்த பழைய காரியத்தை செய்யறதுனால ஒன்றும் கிடையாது நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் தாழ்த்தப்படுவேன் என்று. எபிரேயருக்கு எழுதும் போது சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல நம்ம யாரை அவமானப்படுத்துகிறோம் தெரியுமா? நம்மை மீட்டவரை அவமானப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ரட்சகரை மீண்டும் மீண்டும், அது பரவாயில்லப்பா ரட்சிக்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையை வந்து பாவம் செய்வதற்கான லைசன்ஸா எடுக்கவே கூடாது. காலங்கள் மாறினாலும் மாறாத ஒரே ஒரு பிரமாணம் தான் உண்டு, பரிசுத்தம். ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் உண்டு, பரிசுத்தம்.
இதை தாண்டின வேற பிரமாணமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்னை இப்படியே அவர் பார்க்க விரும்புறார் இல்ல. நம்ம பாடுவோம், தேவசாயல் ஆக மாறி தேவனோடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனதிலே நம்மை குறித்த ஒரு அவர் வரைந்து வைத்திருக்கிற ஒரு பிக்சர் இருக்கிறது. அப்படி அவர் என்னை பார்க்க விரும்புகிறார். இல்ல நான் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு முன் நடப்பித்தவைகளை நான் இப்பொழுதும் நடப்பித்துக் கொண்டு இருப்பேன் என்றால் அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? எனக்கு நான் கண்ணியை வருவித்துக் கொள்வது மட்டுமல்ல, என் இரட்சகரை நான் மட்டுப்படுத்துகிறேன், அவரை நான் அந்த இடத்தில் அவமானப்படுத்துகிறேன். உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையை இந்த அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். வாக்குவாதங்கள், சண்டைகள், கசப்பு இதெல்லாம் நமக்குள்ள வருங்க. நம்ம மாம்சம் சொல்லும், அவன்கிட்ட பேசாத, மாம்சம் பேசாதேன்னு தான் சொல்லும், மனசு சொல்லும். ஆனா அந்த இடத்துல நம்ம எதை மறக்கிறோம் தெரியுமா? நாம் கழுவப்பட்டவர்கள் அல்லவா, நாம் ஏசாவை போல தள்ளப்பட்டவர்கள் அல்லவே, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒருத்தங்க மேல நமக்கு பகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாக்குத்தத்தம் என்ன? உனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த நபருக்கான ஆசீர்வாதமும் அந்த நபருக்கான ரட்சிப்பும் தேவன் நம் மூலமாய் செட் பண்ணி வச்சுட்டாருன்னு வைங்களேன், நம்ம அந்த நபர்கிட்ட பேச மாட்டோம், பகையை வச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஆத்மாவின் இரத்த பழியை கர்த்தர் யார்கிட்ட கேட்பார்? எசேக்கியேல்ல படிச்சு பாருங்க, இது திருப்பி திருப்பி சொல்லுவார். ஒருத்தன் தப்பு செய்யறான், நீ போய் எச்சரி. நீ சொல்லி அவன் கேட்காம போயிட்டான்னா அந்த இரத்த பழிக்கு நீங்களாயிருவ. ஆனா நீ சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோய, அந்த இரத்த பழிய அவன் துன்மார்க்கத்துல சாவான். ஆனா அந்த இரத்த பழின்னு இருக்கு, பழி காயின் மேல அந்த பழியினால வந்த சாபம் தெரியும் அல்லவா, அந்த இரத்த பழிய நான் உன்கிட்ட கேட்பேன் அப்படிம்பாரு. ஒரே வீட்டில இருந்து மாறி மாறி பேசாம இருப்போம், ஆனா அவங்களுக்கான ரட்சிப்பை நம்ம கிட்ட தான் வச்சிருப்பார். புறஜாதி கொர்நேலியு வீட்டுக்கு என்ன ரட்சிப்பை பேதுரு கிட்ட வச்சிருக்கிறார். பேதுருவ மாட்டே நிற்கிறார். பேதுருக்கு சாப்பாடு டிலே ஆகுது, கொர்நேலியு வீட்டுல ரட்சிப்பு டிலே ஆகுது. ஆமே, பேதுரு எனக்கு சாப்பாடு டிலே, அங்க ரட்சிப்பு டிலே ஆகுது, கிளம்பு போ. பேதுரு மாட்டே நிற்கிறார். ஆண்டவர் பேசுறார், நீ சந்தேகப்படாத. அங்க வந்து பார்த்தா பேதுருவை தேவதூதன் மாதிரி பாக்குறாங்க. ஆனா பேதுரு அவங்களை இதுவரை எப்படி பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? சில நேரத்தில் அப்படிதாங்க, நம்ம சிலர் அப்படி பார்ப்போம், ஆனா அவங்க நம்மள அந்த இடத்துல தான் பேதுரு உடைஞ்சிட்டார். காலை விழும்போது பேதுரு இல்ல நானும் உங்களை மாதிரி மனுஷன்னு கொண்டு வந்துட்டார். நான் யூதன் என்று இருந்தவனை நான் மனுஷன்னு கொண்டு வந்துட்டார்.